இல்லை, மயில் உண்டு பயமில்லை, குகன் உண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆவல் நிறையா பேருக்கு இருக்கு. நிறையா பேர் 48 நாள் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், நிறையா பேர் 21 நாள் இருக்கிறீங்க. ஆனால் முறை என்பது ஒன்று தான். அது எத்தனை நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய முடிவை பொறுத்து இருக்கிறது. இந்த பதிவில் 6 நாட்கள் எப்படி முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய தைப்பூச விரதமானது வரக்கூடிய 11/2/2025 அன்னைக்கு வருது. இந்த 11லிருந்து 6வது நாள் 11ஆம் தேதி வர மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா முருகனுடைய திருவருள் பாருங்க, கரெக்டாக 6ஆம் தேதி முதல் நாள் வருது. அது மட்டும் இல்லாமல் கிருத்திகையும் அன்னைக்கு வருது. கிருத்திகையில தொடங்கி தைப்பூசத்தன்னைக்கு 6வது நாளாக, நிறைவு நாளாக இந்த விரதத்தை அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான முடிவோட இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க